காலையில் 7 மணிக்கு வந்தா கூட்டம் கம்மியாக இருக்கும்னு பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. இத்தனை கூட்டத்தை தாண்டி எப்படி செல்வி போய் பார்க்கறது? அண்ணி, நீங்கள் மாசமாக இருக்கீங்கல்ல, உங்களை முதலே பார்த்து அனுப்பி விட்ருவாங்க. வாங்க போம். சரி வா, வந்ததும் வந்துட்டோம், உள்ளே போய் பார்ப்போம். நீ கூட்டத்தை பாருங்க. என்ன செல்வி, இத்தனை பேர் மாசமா இருக்காங்களா? எப்பா, ஹாஸ்பிட்டலே நிறைஞ்சு கிடக்கே. அண்ணி, இத்தனை கூட்டத்தை தாண்டி எப்படி போய் பார்க்கறது? அந்த அங்கே ஒரு அக்கா நிற்காங்களே, அவங்க கிட்ட கேட்போமா? அக்கோ, இங்கே மாசமாக இருக்கிறவங்களுக்கு எங்கே செக் பண்ணுறாங்க? இங்கேதாம்மா, எல்லாம் வரிசையில் நிற்கிறோம் பாரு. ஓபி சீட்லாம் வாங்கிட்டீங்களா? ஓபி சீட்டா? எங்கக்கா வாங்கணும்? நேராக போய் வலது பக்கம் திரும்பினா ஓபி சீட்டு கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் இங்கே பார்ப்பாங்க. முதல்ல போய் அதை வாங்குங்க. ஓ, இதில் யார் கடைசி? ஓ, அங்கே ஒரு மஞ்சள் கலர் சேலை நிற்கிதுல, அந்த பொண்ணு தான் கடைசி. இதுக்கப்புறமும் நீங்கள் ஓபி சீட் வாங்க போகிறீங்க. இதுக்கிடையில யாராவது வந்தாங்கன்னா அவங்க நின்றுக்குவாங்க. ஓ, அந்த லாஸ்டா? அது வரைக்கும் நிற்கணுமா? ஐயோ கடவுளே, இப்போவே தலையெல்லாம் சுத்துதே. நீங்கள் இங்கே நின்றுக்கங்க, நான் போய் ஓபி சீட் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா வரிசை போயிடும். சரி செல்வி, சீக்கிரம் போயிட்டு வா. அப்புறம் எக்கோ, உங்களுக்கு எத்தனை மாதம்? எனக்கு 7மா. அக்கா சொல்கிறீங்க 7 மாதம் ஆச்சா? வயிறு சின்னதாக இருக்குது. ஒரு வேளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும் போல. எந்த பிள்ளையா இருந்தா என்னம்மா, எல்லாமே பிள்ளை தானே. அக்கா அதுவும் சரிதான். 4 hours later. அண்ணி, ஜூஸ் எதுவும் குடிக்கிறீங்களா? ஏன்னா செல்வி, உள்ளே போய் ஸ்கேன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டேன். இப்போ வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன அண்ணி, 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட நகுந்த மாதிரி தெரியல. தான் செல்வி, மாசமா இருக்கிறது பதிய வந்ததுக்கே இந்த நிலைமை. இன்னும் மாசம் செக்கப் வந்தால் என்ன ஆகுமோ தெரில. இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? டாக்டர் சாப்பிட போறாங்க. நீங்களும் ஏதாவது பசிச்சா வாங்கி சாப்பிடுங்க, இல்லை பக்கத்தில் வீடு இருந்தால் போய் சாப்பிடுவாங்க. போச்சு, இது வேறையா? எல்லாம் இலவச மருத்துவமனைன்னு பேர் வச்சதுக்கு இழுத்தடிக்கிற மருத்துவமனைன்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இழுத்தடிக்கிறானுங்க. சப்பா முடியலை. அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் டென்ஷன் ஆனால் பாப்பாவும் டென்ஷன் ஆகும். 2 hours later. நர்ஸ், என்னோட ஓபி டைம் முடிஞ்சிருச்சு. இவங்களை காலையில் வர சொல்லுங்க. டாக்டர் டைம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இது நாளைக்கு காலையில் வரும்போது கொஞ்சம் நேரத்தோட வாங்க. என்ன நர்ஸு விளையாடுறியா? காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு இப்போ பார்க்க முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மா கத்துறீங்க, இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்னு எங்களுக்கும் தெரியுது. சீலை பார்க்க வரங்கிறதுக்காக இப்படி தான் நிற்க வச்சு அடுத்த நாள் வான்னு அனுப்புவீங்களா? புரிஞ்சுக்கோங்க, காலையிலேருந்து பார்க்க தானே செய்கிறீங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. இல்லை டாக்டர், நான் ஒருத்தி தான் நிற்கிறேன், பார்த்து விடுங்க. ஓசியில் பார்க்குற உனக்கு எதுக்குமா இவ்வளோ வீராப்பு? போமா, நாளைக்கு வா. சீலை பார்க்குறம்மா. டாக்டர் பார்த்து பேசுங்க, மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஓசியில் வந்து பார்க்குறோம், சரி இல்லாதவங்க. நீங்கள் சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்கீங்க, ஒழுங்கா இப்போ பார்த்து விடுங்க எங்கள் அன்னைக்கு. சரி நர்ஸ், அவங்க ஓபிச்சிட்டு வாங்க. 1 மாதம் தான் ஆயிருக்கு. ஸ்கேனில் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் என்னை பற்றி குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. நீங்கள் அயர்ன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் வாங்கி மறக்காமல் போட்டுக்கோங்க. நர்ஸ் கொஞ்சம் வழிவிடுங்க. டாக்டர் பார்த்து 2 மாத்திரையை வாங்குறதுக்கு என்ன போராட வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நானும் ஐஸும் கேண்டிலைட் டின்னர் போகிறோம். என்னடா சொல்கிற? ஐஸு சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலை, இனிமே தான் சொல்லணும். நீயும் ரெடி ஆயிரு. ஏய், உங்கள் போதைக்கு நான் ஊருக்காவா? முடியாதுடா. நீங்கள் 2 பேரும் ஜோடியாக போவீங்க, நான் எதுக்கு நந்தி மாதிரி? ஊசு, டின்னர் பிளான் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு இல்லை, சூர்யாவுக்கும் தேஜுக்கும். ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி. சோஃபி இந்தாங்க. சோ கசப்பு. என்ன தேஜு இப்படி கசக்குது? சோஃபி, நேற்று நீங்கள் மழையில் நனைஞ்சிங்கல்ல, அதான் உங்களுக்காக கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? நீங்கள் சொல்லிட்டு தந்திருக்கலாம்ல. நான் காஃபின்னு நினச்சி குடிச்சிட்டேன், டக்குன்னு கசந்தோடனே துப்பிட்டேன். சாரி. பரவாயில்ல சோஃபி, குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா, 3 கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் குடிக்கலையா? எனக்கு இல்லை சோஃபி, சூர்யா மச்சானுக்கு. என்ன காலையிலே என் பேச்சு அடிப்படுது? இது என்ன பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. கிரீன் டீ எங்க? சார் குடிங்க சார், கஷாயம் உங்களுக்காக ஆசையாக தேஜு போட்டிருக்கா. கஷாயமா? எனக்கு சுத்தமா பிடிக்காது. சார் உங்களுக்காக எவ்வளோ அன்பாக செஞ்சுருக்கா, சும்மா ஒரு வாய் குடிங்க சார். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் குடிக்க வேண்டாம், வச்சிருங்க. ஆறா அக்கறையே. சூர்யா, நாங்க நைட்டு டின்னர் போறோம், நீயும் வரியா? இல்ல அனீஷ், நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டான், இப்போ என்ன பண்றது? மச்சான் விடுங்க, மச்சான் வரலைன்னா என்ன, நீங்க நான் சோஃபி எல்லாரும் போயிட்டு வருவோம். சோஃபியும் போறாங்களா? அனீஷ், நானும் வரேன்டா. இப்பதான் வரமாட்டேன்னு சொன்னேன். டேய், வேலை இருந்துச்சுன்னு சொன்னேன்,
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்க கூட ஒரு நாள் ஜாலியா வரேன். அச்சான், சோஃபி வாரேன்னு சொன்னதும் நீங்களும் வாரீங்க. அந்த அளவுக்கு சோஃபியை விரும்பும் போது எதுக்கு மறைக்கணும்? நான் பிளான் பண்றேன். சுகன்யா, கார்த்தி எங்க? வெளியே பைக் தொடச்சிட்டு இருக்காரு. 2 பேர்த்துக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, சமைச்சு வச்சிடுறேன். எங்களுக்குலாம் எதுவும் வேணாம், நான் வேணா உங்களுக்கு செஞ்சு தரேன். எப்படியும் ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்குவான். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன், அங்கே போய் நான் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு தரேன். சுகன், அப்போ கொஞ்சம் மாவு இருக்கு, நான் தோசை ஊற்றிக்கிறேன். ஐசு, நான் வேணா உங்களுக்கு மேகி கிண்டி தரவா? நான் கிண்டினா சூப்பராக இருக்கும். மேகியா? சரி, கிண்டுங்க. ஃபோனில் யாரு? அனீஸ் தானே? சரி சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு மேகி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் சுகன். சரி, நீங்கள் போங்க. அப்பா, என்ன வைக்கும்? போங்க சுகன். ஹலோ. ஏய், ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? இல்லடா, சுகன்யா பேசிட்டு இருந்தாங்க, அதான். சரி, காலேஜில் எதுவும் பிரச்சனையா? கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா சின்ன பஞ்சாயத்து தான். ஏய், என்னன்னு சொல்லு. ஏய், அதான் நம்ம ராஜாவோட ஆள் இருக்கால மினி, அவன் எங்களை பற்றி தப்பாக பேசுகிறான்னு சொல்லி அவன் சண்டையை போட்டு வந்துட்டான். அவளுக்கு கேங்காக கூப்பிட்டு வந்து கத்துனாளுங்க. ராஜாவும் முத்துவும் பேசி அனுப்பிட்டாங்க. ஆனால் பரவாயில்லடா, ராஜாவும் முத்துவும் என்ன சப்போர்ட்டாக இருந்தாங்க தெரியுமா? ஓ, இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பிரச்சனைன்னு சொன்னானுங்க, என்னன்னு சொல்லலை. அதான் உனக்கு ஃபோன் அடித்தேன். சரிடா, சரி நான் வைக்கிறேன், அப்புறம் கூப்பிட்றேன். சுகன்யா வேற ஏதோ மேகி கிண்ட போகிறேன்ட்டு போயிருக்காங்க. நானும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுக்கு செய்ய தெரியுமான்னு வேற தெரில. மார்னிங் மேகியா? அதெல்லாம் சாப்பிடாத, அன்ஹெல்தி. ஏதாவது நீ வேணா செஞ்சு சாப்பிடு. சரி அனீஷ், வைக்கிறேன். இரு இரு இரு, ஒரே நிமிஷம். என்னடா சொல்லு. ஐ லவ் யூ. லூசு. சரி சரி, வைக்கிறேன். ஏய், ஐ லவ் யூ சொன்னா சரி சரியா? திருப்பி சொல்லணும்டி. போயேன். ஏய் ப்ளீஸ் டி, சொல்லு. எப்போ தோணுதோ அப்பதான் சொல்லுவேன். சரி, வைக்கிறேன். பாய். சுகன், என்னாச்சு? ஏய், என்னாச்சு? ஒரே சத்தமா கேட்டுச்சு. தெரியலடா, சுகன்யா தான் மேகி கிண்ட போறேன்னு போனாங்க. வா போய் பாப்போம். சுகன்யா, என்னாச்சு? என்ன சுகனாச்சு? கிச்சனே இந்த நிலைமையில இருக்கு. என்ன பண்ண? என்ன, ஐஸுக்காக மேகி செய்யலான்னு வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமா, எல்லாரும் தண்ணியை ஊத்திட்டு தானே பொடியை போடுவாங்க. நான் பொடியை போட்டுட்டு தண்ணியை ஊத்தலான்னு பார்த்தேன், மொத்தமும் கருகிருச்சுங்க. சிரிக்க தானே செய்றீங்க? மா, சிரிக்கல. நீங்களுமா? சாரி சுகன், சிரிப்பு அடக்க முடியல. எனக்குலாம் இது தேவையா சொல்லு? இனிமே சமைக்கிறன்ட்டு மட்டும் வராத தாயி. ஓ சோஃபி, உண்மையாவே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டெய்லி இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, அழகா இருப்பீங்க. காலேஜுக்கா இதெல்லாம் போட்டு போனா கிண்டல் பண்ணுவாங்க. என்ன, போலாமா? போலாண்டா. உஃபி, இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க. அப்ப இத்தனை நாள் பையன் மாதிரியா இருந்தேன். ஆமா, எப்பவும் பசங்க மாதிரி ஒரே டிஷர்ட்டும் ஃபேண்ட்டையும் போட்டுட்டு திரிவேன். வா சூர்யா, போலாமா? இறைவன்